உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? மிகுந்த சமாதானம் உண்டு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் இந்த வேத புத்தகத்திலே எழுதி வைத்த ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் எப்படிப்பட்ட வார்த்தைன்னா வல்லமை உள்ள வார்த்தை. இங்க என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சாதாரணமான சமாதானம் அல்ல, மிகுந்த சமாதானம் உண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏங்க சமாதானம் இல்லாத வாழறோம்? இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில டென்ஷனு? இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கசப்பு? இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில கோபம்? சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சில பேர் டென்ஷனாகவே தான் இருப்பாங்க, வாழ்க்கையே டென்ஷனாக தான் இருக்கும். சில பேர் 10 நாள் ஆர்வமாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். வேதத்தை ஒரு மனுஷன் நேசித்தாதான் அவனுடைய வாழ்க்கையில என்ன பெற முடியும்? ஏன் இன்னைக்கு சமாதானமா இல்லாத இருக்கிறோம்? ஏன் குடும்பத்துல சமாதானம் இல்லை? ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை? வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் வேதத்தை நேசித்து வாசிப்பான் என்றால் அவன் வாழ்க்கையில கர்த்தர் மிகுந்த சமாதானத்தை வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல. இன்னைக்கு ஓடுறங்க, சமாதானம் இல்லை, இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிகிறோம். இன்னைக்கு சொல்ற, ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த வேத புத்தகத்தை வாசி. உலகத்தில் இருக்கிற சமாதானத்தை காட்டிலும் தேவன் கொடுக்கிற சமாதானம் பெரியதா இருக்கு. இன்னைக்கு வேதத்தை நேசிக்கிறது இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க காலைல? மற்ற பேர்லாம் படிக்கல. ஒரு வசனம் சொல்லுகிறது என்னன்னா, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானதாம். அருவருப்பானதாம். பைபிளை வாசிக்காதவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குது? அருவருப்பானது. வெளியே போகும்போது அசுத்தத்தை பார்த்தா நம்ம எப்படி அருவருக்கிறோம், அது போலதான் நம்ம ஜெபத்தை கர்த்தர் அருவருக்கிறார். வேதத்தை எடுத்து வாசிக்காம நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கேட்க. ஒரு மனுஷன் கர்த்தருக்காக எழும்பி பயன்படணும்னா அந்த மனுஷனுக்குள்ள முதலாவது வேத வாசிப்பு கண்டிப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் எங்க இருந்துங்க வருது? சும்மா எழுப்புதல் வந்துருமா? அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டு கையை தட்டிட்டா எழுப்புதல் வருமா? ஒரு மனிதனுக்குள்ள வேத வாசித்து வாசித்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வாசித்து வாசித்து அதை கை கொண்டு அதன் படி நடக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ள எழுப்புதலே வரும். சும்மா உன் இருதயத்துல சமாதானம் இல்லாத எழுப்புதல் எங்க வரும்? யாரை பார்த்தாலும் கசப்பு, யாரை பார்த்தாலும் வெறுப்பு, யாரை பார்த்தாலும் காசு இருக்கும்போது சந்தோஷம், காசு இல்லைன்னா சந்தோஷம். இந்த வேதத்தை வாசிக்கிறவனுக்கு இடரல் வராதாம். என்ன வராது? ஆமா. ஏன் இன்னைக்கு இடரை விழுறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஏன் இடரல் வருது? ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த வேத வாசிப்பு இல்லை, வேதத்தை வாசிக்கல. நல்ல நம்ம சரீரத்துக்கு ஆகாரத்தை என்ன செய்யறோம்? சாப்பிட்றோம். ஆவிக்கு எதுங்க உணவு? ஆவிக்கு உங்க ஆவியை எப்படி ஆவியை உற்சாகப்படுத்துகிறது எது? ஆவியை பலப்படுத்துகிறது எது? ஆவியை அனலாய் மாற்றுகிறது எது? எரோமியாய் என்ன சொல்றாருன்னா, உம்முடைய வசனம் என்னுடைய எலும்புகளிலே அடைபட்டு என் இருதயத்திலே எரிகிற அக்கினியை போல இருக்கிறது. எப்படி இருக்குதா வசனம்? எப்படி இருக்குதுங்க வசனம்? எப்படி இருக்குது வசனம்? எப்படி இது எதுக்கு ஒப்பிடப்படுகிறதுனா, இருபுறமும் பட்டயத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. வசனம் எதுக்கு? இந்த பைபிள்ல இருக்கிற வரையில வசனம், நீங்க பைபிள்குள்ள வச்சுட்டு இருக்கிற வரையில வசனம் கிரியை செய்யாது. நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் வசனம் கிரியை செய்யும். எத்தனை பேருடைய பைபிள் வீட்டுல தூங்கிட்டு இருக்கு தெரியுமா? ஒரே வார்த்தையில சொல்றேன், எனக்கு படிக்க தெரியாது, அவ்வளவுதான். பேதுரு படிச்சாரா சொல்லுங்களா? நீங்க பேசணும், மௌனமாலாம் இருக்கக்கூடாது, பேசிதான் ஆகணும். சபை இப்படியே போகக்கூடாது, தூங்கு முஞ்சாவே போயிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு அல்ல, சபை வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாது. இப்படி இருந்தாலும் எடுத்துக்கொள்ள, நிச்சயமா எடுத்துக்கொள்ள வசனங்களிலே நாம் பலப்பட வேண்டும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம்
வசனத்தை ஒரு மனிதன் ஒரு மனுஷி எடுத்து 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 வாசிக்கிறவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அக்கினி பற்றி எரியும். அவனுடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தை என்ற அக்கினி என்ன செய்யும்? பற்றி எரியும். அடுத்து என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு என்ன வராதான்? இடரல் ஏங்க வருது? வாலிப பிள்ளைகளுக்கு ஏன் இடரல் வருது? ஏன் இடரல் வருது? ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஏன் இடரல் வருது? காலேஜில் பார்த்தா இடரல் வருது. அப்புறம் சொல்லுங்க, ட்ரெயின்ல பார்த்தா இடரல் வருது. ஏன் இடரல் வருது? அதே வசனம், அதே அதிகாரத்தில் 119:9 வாசிமா. தன்னை காத்து கொள்ளுகிறதுனால எதனால வாலிபன் சுத்தம் பண்ணுவான்? இருதயம் எப்படி, வாலிப பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி சுத்தமாகுது? ஏன் இடரல் வருது உங்களுக்கு? ஏன் விழுந்து விழுந்து எழுந்துக்கிறீங்க வாலிப பிள்ளைங்க? வசனம் படிக்கிறது இல்ல. வசனம் என்ன செய்ய? அகஸ்டின் ஜெபக்குமார் என்ற பெரிய ஒரு தேவ மனிதர் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார். அவங்களுடைய தாயார் என்ன பண்ணுவாங்கன்னா, தினமும் 5 வசனத்தையாவது மனப்பாடமாய் வாசித்து சொல்லணும்னா 1 டம்ளர் டீ கொடுக்க மாட்டாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. தினமும் 5 வசனமாவது வாசித்து அவங்க தாயார் இடத்துல சொல்லணும்னா 1 டம்ளர் டீ தர மாட்டாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இருந்தால் பெற்றோர் பிள்ளைங்க எங்கேயோ மாறிட்டு இருக்கு. உடனே அடம் பிடிச்சா கிழிஞ்சு போன ஒரு பேண்ட்டை வாங்கி கொடுனா உடனே ஓடுது வாங்கி கொடுக்க. வசனம் படிச்சியா இன்னைக்கு? சரி படிச்சு, அதில் என்ன ஆண்டவர் உன்னோட பேசினார், அந்த வசனத்தை என்ன செய்ய? மனப்பாடம் பண்ணு. இன்னைக்கு சொல்கிறோமா? ஒரு பிள்ளை உங்ககிட்ட வந்து பிடிவாதமாய் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டை முழுசும் படித்து முடிப்பா, நான் வாங்கி தரேன் அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா? வாங்கி கொடுத்தாதான் ஆச்சு. உடனே கடையில் நிற்கிறோம் அடுத்த செகண்டு. ஏன்னா பிள்ளைக்கு பயப்படுறோம், வசனத்துக்கு பயப்படலை. ஏங்க வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு ஏங்க இன்னைக்கு பெற்றோருக்கு தைரியம் இல்லை? ஏன் தைரியம் இல்லை? நீ ஏன் வசனத்தின்படி நடக்கலை? உனக்குள்ளேயே என்ன இல்லை? வசனம் இல்லை. பிள்ளைங்க கிட்ட செல்போனை வாங்கி கொடுத்துட்டு நீ இதெல்லாம் பார்க்காதன்னா பார்க்காத இருக்குமா? சொல்லுங்களா, பார்க்காத இருக்குமா? சரி, அப்படி வாங்கி கொடுத்துட்ட பிற்பாடு அதை எப்படி கையாளணும்னு யார் சொல்லி தரணும்? பெற்றோர் தான் சொல்லி தரணும். உன் இஷ்டப்படி இருப்பா, நீ இஷ்டப்படி பாரு, கேட்கறது கிடையாது. இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால். வாலிப பிள்ளைங்க, உங்களை வாலிப பிள்ளைங்க கிட்ட வரேன். இன்னைக்கு எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? வாலிப பிள்ளைங்க எத்தனை பேர் பைபிள் படிச்சேன்? கை தூக்குங்க. ஒரு பிள்ளை தான் தூக்குது. அதெல்லாம் பைபிளே படிக்கல. இப்படி இருந்தா எங்க வாலிப காலத்துல இடறி தான் விழுவோம். எங்க போனாலும் இடறி விழுவோம். வண்டியில் ட்ரெயினில் போனால் இடறி விழுவோம், காலேஜுக்கு போனால் இடறி விழுவோம், ஃபோனை பார்க்கும் பொழுது இடறி விழுவோம். வேதம் இங்கே அழகாய் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவனுக்கு இடரல் வராதான். ஏன்னா வசனத்தினாலே அந்த வசனத்தை படித்து 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 தன் இருதயத்திலே வைக்கும் பொழுது எப்படிப்பட்ட இடரல் வந்தாலும் அவன் இடற மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏங்க இடறி விழுறோம்? சபைக்கு வர்றது 6 மாதம் பார்த்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆளை காணும். இதில் வேற நாங்கள் வேற போய் கூப்பிடணும், சபைக்கு ஏன் வரல? ஒரு சபையில் அப்படி தான் ஒரு குடும்பம் வரவே இல்லையாம். பாஸ்ட் பார்த்தாராம், 4 வாரம் பார்த்தாராம். 4 வாரத்துக்கு அப்புறம் பெரிய வீடு, அவங்க வீடு நடக்க நடக்க வீடே ரொம்ப தொலைவாக இருந்ததாம். இவங்க குடும்பமாக என்ன பண்ணாங்களா, அந்த வீட்டில் ஒரு தோட்டம் கார்டன் மாதிரி இருந்துதான். அதில் நெருப்பு கொளுத்தி இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, குளிர் காஞ்சி கொண்டு இருந்தாங்க. இந்த போதகர் போனாராம், பாஸ்ட் போனார், நீட்டாக போனாராம். அவர் போய் அவங்க கிட்ட ஸ்தோத்திரம் சொல்லியா, ஏன் நீங்கள் வரலன்னு சொல்லலையா, வரலன்னு ஏன் கேட்கவும் இல்லையா. இந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்தது பாருங்க, அதுலேருந்து ஒரு கட்டையை மட்டும் எடுத்து தூரமாக வச்சுட்டாராம். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அது கொஞ்சம் எடுத்து வெளிச்ச உடனே வேகமாக எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அணைஞ்சி சாம்பல் ஆயிடுச்சு. சாம்பல் ஆகிட்ட பிறப்பாடு அவங்க கேட்டாங்களாம், என்ன பாஸ்டர் நீங்கள் வந்தீங்க, ஒன்றுமே விசாரிக்கல, இங்கேருந்து கட்டையை எடுத்து வச்சிங்க, சபைக்கு வரலன்னா
நம்மளுடைய வாழ்க்கை கூட இப்படிதான் மாறும். எரிஞ்சு போய் அணைஞ்சு போகக்கூடிய நிலைமை தான் ஏற்படும். அல்லேலூயா சொல்லுங்க. சபையுடைய ஐக்கியம் இல்லைன்னா, சபைக்கு வரதை நிறுத்திட்டா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும். அது எந்த ரூபத்துல வரும், எப்படி வரும்? எத்தனை முறை உங்களை நாங்க வந்து விசாரிக்கிறது? எத்தனை முறை நீங்க இடறி விடுவீங்க? பைபிள் படிக்கல, வசனம் இருந்தா இடற மாட்டோம். வசனம் இருந்தா பாவத்துக்குள்ள போக மாட்டோம். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஒரு மனிதனுக்குள்ளே வசனம் இருக்கும் என்றால், வசனம் என்ற வல்லமை இருக்கும் என்றால், வசனம் என்ற ஜீவன் இருக்குமானால் அவனுடைய வாழ்க்கையில இடரலே வராது. வசனம் இங்க அதான் சொல்லுகிறது. வேதத்தை நேசிக்கிறவனுக்கு மிகுந்த சமாதானம் மட்டும் இல்லை, அவனுக்குள்ள என்ன சூழ்நிலைமை, எப்படிப்பட்ட இழப்பு வந்தாலும் அவன் இடரல் அடைய மாட்டான். ஏன்னா அவன் வசனத்தினாலே பலப்பட்டு, தன் ஆத்துமா பலப்பட்டு, தன்னுடைய ஆவி பலப்பட்டு வாழுகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு பைபிள் படிக்கிறது இல்லை. பைபிள் படிக்கணும்னால நிறைய பேருக்கு எப்படி இருக்கு? எத்தனை பேர் தெரியுமா வச்சுட்டு போன இடத்துலயே பைபிள் இருக்கு தெரியுமாங்க? வெக்கமா இருக்குது கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு. இப்பெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்றோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பேரு தெரியுமா? வேதக்காரர்கள். அப்படிதான் நம்மள அழைப்பாங்க. யாரு? ஆமா, அப்பெல்லாம் அப்படிதான் அழைப்பாங்க. இப்பதான் கிறிஸ்தவர்கள் சொல்றோம். இன்னைக்கு வேதத்தை தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. உக்காந்துட்டு 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து பேச சொன்னா ஊரு கதை, அந்த கதை, இந்த கதை, வெட்டி கதை, வேவாத கதை. அந்த நேரத்துல ஒரு 2 மணி நேரம் இந்த வேதத்தை வாசினா கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். கர்த்தர் உன்னோடு இடைபடுவார். நீ அதை வாசிக்க வாசிக்க உனக்குள்ள ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகும். அதை வாசிக்க வாசிக்க உன் ஆத்துமாவுல ஒரு உயிர்ப்பிப்பு உண்டாகும். அதை வாசிக்க வாசிக்க உனக்குள்ள எழுப்புதலின் தீ பற்றி எரியும். நீ அதை வாசித்து அதன்படி கடைபிடிக்கிற ஒரு மனுஷனா இருப்பனா நீ உட்கார்ந்துட்டு இருக்க மாட்ட. கர்த்தருக்காக எழும்பி பலன் கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் மாறப்படும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தை. வேதத்தை வாசிக்கிறவங்க தாங்க கர்த்தருக்கு பயன்பட முடியும். சும்மா மூடி வச்சுட்டு இருக்கிறவங்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரத்தையாவது என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஒரு 5 அதிகாரத்தையாவது என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும். தியானிக்கிறது வேற, வாசிக்கிறது வேற. வாசிச்சுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இல்ல, தியானிக்கணும். அந்த வசனங்களை சொல்லி 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 இந்த வசனம் என்ன சொல்லுது அதை உங்க இருதயத்துல என்ன செய்யணும்? எழுதணும். உங்க சிந்தையில பதிய வைக்கணும். எல்லாத்துக்கும் டைம் இருக்குங்க. ஆனா பைபிள் படிக்க தான் டைம் இல்லை. பைபிள் படிக்கிறதா, ஸ்கூல் போறதுக்கு டைம் இருக்கு, காலேஜ் போறதுக்கு டைம் இருக்கு, வேலைக்கு போறதுக்கு டைம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு சொல்லுங்க, அப்புறம் டைம் இருக்கு, அப்புறம் வேற வீட்டு வேலையெல்லாம் செய்ய டைம் இருக்கு. பைபிள் படிக்க இன்னைக்கு பைபிளை நீ தாறு மாறாய் வாசித்து இருப்பனா இன்னைக்கு நீ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாட்ட. இந்த எரோமியா சொல்லுகிறது போல என்னுடைய இருதயத்துல அவருடைய வார்த்தை அக்னியாய் பற்றி எரியுது. எப்படி பற்றி எரியுதான் அவர் வார்த்தை? அவர் ஊழியமே செய்யக்கூடாது என்ற நிலைமைக்கு, இனி கர்த்தருடைய வார்த்தையை நான் எங்கேயும் போய் சொல்லக்கூடாது என்ற நிலைமைக்கு வந்த போதிலும் கூட அவருடைய வார்த்தை அந்த எலும்புகளில இருதயத்துல பற்றி எரிஞ்சதா இருந்ததாம். அதனாலதான் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். இன்னைக்கு பைபிளை தூக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. எங்க போனாலும் இப்ப பாத்தீங்கன்னா பைபிள் அப்படியே பெருசா இருந்த பைபிள் அப்படியே குறுகி 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 போன்ல வந்துடுச்சு. பாக்கெட்டுக்குள்ள வச்சு யாரா பாத்தீங்கன்னா வாசிக்கிறது தவறில்ல. போன்ல உங்க கையில பைபிளை நீங்க சுமந்தாதான் இந்த வேதம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வேதம் சொல்லுகிறது நம்முடைய பாதைக்கு எப்படி இருக்குதா இந்த வேதம் வெளிச்சமா இருக்கு. தடுமாற மாட்டீங்க. இன்னைக்கு சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில தடுமாற்றம் ஒன்று வராது. நீ வேதத்தை வாசிக்க கூடிய ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவ. வேதம் அதான் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? என் கண்களை உன் மீது வைத்து, ஆமா, ஏன் ஆலோசனைக்கு தேடி ஒரு பைபிளை படி. உனக்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். நீ எப்படி நடக்கணும்னு ஆலோசனை கொடுப்பார். உன் பாதைக்கு அவர் வெளிச்சமா இருப்பாரு. பைபிள் படிக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இருளா இருக்குது, இருளா இருக்குது. பைபிள் படிக்கிறவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பரிசுத்தத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார்.
பைபிள் படிக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடறி விட மாட்டீங்க. அது யாரை பார்க்கறோம் தெரியல, இடறி விழுந்துரும். ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அந்நிய நுகத்துல போய் என்ன ஆகுது? நம்ம பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தோமே, நம்ம பெற்றோர் எங்க போறாங்க? ஆமா, அதெல்லாம் இல்லை, இடறி விழுந்துருது. அவன் நல்லவனா கெட்டவனா, குடிகாரனா கஞ்சா அடிக்கிறவனா, அந்த பொண்ணு நல்ல, அதெல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா இடறுறோம்? வாலிபன் தன்னை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தினால. வசனம் படிக்கணும். உங்க பிள்ளைங்க வசனம் படிக்கணும்னா சோறு போடாதீங்க, முட்டையா செஞ்சு கொடுக்காதீங்க. அதனாலதான் இன்னைக்கு முட்டையா இருக்குது. போடாதீங்க, பைபிளை படிக்க சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள்னா 10 அதிகாரம் வாசிக்கட்டும். சின்ன பிள்ளைகள்னா ஒரு 2 அதிகாரமாவது வாசிக்க. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க பாருங்க, அந்த லைன்ல உள்ள பிள்ளைகளுக்கு கையில எல்லாம் பைபிள் இல்லை. சின்ன பிள்ளைங்க எல்லாம் புதிய ஏற்பாடு தான் வச்சுக்கிறாங்க. உடனே பிள்ளை அழுதா பிறந்த நாளைக்கு எங்க போறோம்? ஆமா, கடனை வாங்கியாவது ட்ரெஸ் அப்படியே செட்டு, இங்க ஒரு செட்டு, இங்க செட்டு, இங்க செட்டு எல்லாம் வாங்கி தரும். ஒரு பைபிள் இந்த பிள்ளைங்களுடைய கரத்துல வாங்கி இருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். பைபிள் இல்லாத காலங்கள் வரப்போகுது இன்னும் கொஞ்ச நாட்களில். அப்ப என்ன செய்வோம்? அதெல்லாம் பெருசா தெரியல. பைபிளா? என் பிள்ளை ட்ரெஸ் கேட்டது, என் பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்துச்சு. உலகத்துல தாங்க ஒட்டி இருக்கிறோம், மண்ணோட தான் ஒட்டி இருக்கிறோம். உலக ஆசை இன்னும் போல. பிள்ளைகளை ஆவிக்குண்டான வாழ்க்கையில வளர்க்கவோ அதன்படி நடத்தவோ நமக்கு என்ன இல்லை? பெற்றோருக்கே ஆசை இல்லை. என் பிள்ளைக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுக்க முடியலையே, என் பிள்ளை கரத்துல ஒரு பைபிள் இல்லையே, அதை வாங்கி கொடுத்துட்டு அதை வாசி. படிக்க தெரியாத பெற்றோர் உட்கார வச்சு இந்த வசனத்தை வாசி கேட்கலாம்ல? உட்கார வச்சு பிள்ளைங்க என்னைக்காவது உங்களுக்கு உட்காந்து வசனத்தை வாசிச்சு சொல்லியிருக்காங்களா? கேட்கணும். டெய்லி உங்களுக்கு படிக்கவே தெரியல, நான் எங்க நீங்க சொல்றேன், படிக்கவே உனக்கு தெரியல, இதுல இருக்கிற ஆன்ற எழுத்து கூட தெரியலனா தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து ஜெபி. ஆண்டவரே, இந்த வேதத்தை எனக்கு படிக்க ஞானம் இல்ல, எனக்கு கல்விமானி நாவை தாங்க ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாரோ. இந்த வேத புத்தகத்தை மார்போடு அணைத்து கண்ணீர் வடித்து முத்தமிட்டு நீ தேவ சமூகத்துல ஜெபி பண்ண கர்த்தர் வேத அறிவை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரு தேவ மனிதனுக்கு படிக்கவே தெரியாதான், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டு படிப்பறிவே சுத்தமா கிடையாதாங்க. அவர் எப்படி பிரசங்கிப்பாரு? தேவ சமூகத்துல இந்த வேத புத்தகத்தை தூக்கி வைத்து முழங்கால்ல நின்று, ஆண்டவரே நான் பிரசங்கிக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. அழுது புலம்பி தேவனிடத்துல கேட்ட அந்த மனுஷன் பிரசங்கியார் மட்டும் இல்லை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேதாகம கல்லூரி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. படிக்க தெரியல சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கு, எனக்கு படிக்க தெரியாது அதனாலதான் பைபிளை திறக்கிறது இல்லை. நம்ம படிச்சா மட்டும் அப்படியே பைபிளை முடிச்சிருது போலதான். கேட்கணும், காது இருக்குது இல்ல? காதை எதுக்கு உண்டாக்கி இருக்கிறாரு? ஏன் உண்டாக்கி இருக்கிறாரு? வசனத்தை கேட்கதான். அல்லேலூயா சொல்லுங்க. எதை கேட்க? அடைக்கப்பட்ட காதா இருக்குதுங்க, இன்னைக்கு அடைச்சு போயிருக்கு, காது அடைக்கப்பட்டிருக்கு. வசனம் உள்ள போச்சுன்னா காது கேட்ட உடனே ஸ்ட்ரைட்டா எங்க போகும்? எங்க போகும்? வார்த்தை இருதயத்துக்குள்ள போகும். இருதயத்துக்குள்ள போன உடனே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு பைபிள் படிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. பைபிள் படிக்காதவனை கொண்டு கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாது. நீ எவ்வளவு பெருசா வாங்கி வச்சுட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தா அதுக்கு எதுக்கு? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் பைபிள் சின்னதா இருக்குதோ பெருசா இருக்கோ, அது மாடலா இருக்கோ, அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. நீ அதை வாசிக்கலன்னா பிரயோஜனமே கிடையாது. அதை வாசிக்கலன்னா பிரயோஜனம் கிடையாது. வேதத்தை எடுத்து வாசிக்க 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 தான் அதில் உள்ள வர்த்தங்கள், அதனுடைய வார்த்தைகள் எல்லாம் கை கொள்ள கை கொள்ள கை கொள்ள கடைபிடிக்க 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 கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவரார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. இந்த சங்கீத புத்தகத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அவருடைய வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்மளுக்கு எது மன மகிழ்ச்சியா இருக்கு? அவருடைய வேதம் தான் மன மகிழ்ச்சின்னு எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சொல்றேன், அவருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியா இருக்கணும். வேத வாசிப்பின் நேரம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். தூக்கம் வருது நிறைய பேருக்கு பைபிளை திறந்தாலே. ஒரு பிசாசு சொல்லிச்சான், ஒரு போதகர்
அந்த பிசாசை துரத்துறதுக்கு போனான். நீ எங்கேருந்து வந்த? அப்போ அது சொல்லிச்சான், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து வந்தேன். நீ என்ன பண்ணுவேன்? நாங்கள் ஒரு ஊழியம் பண்ணுவோம், பிசாசு கூட ஊழியம் செய்யும், அது கூட அது வேலையை கரெக்டாக செய்யுது, நம்ம தான் செய்ய மாட்டோம். உண்மையாக பிசாசை கவனிச்சு பாருங்க, அது வேலையை கூட்டமாக சேர்ந்து வேற செய்யறது. நமக்குள்ள தான் இன்னைக்கு இன்னும் ஒரு மனம் வரல, அதனால தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். ஒரு பிசாசு போய் 7 பிசாசை கூட்டிட்டு வருது. பிசாசுக்குள்ள இருக்கிற ஒரு மனம் கூட இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இல்ல. ஒரு வாரம் கூடி ஜெபிச்சாங்க, சண்டை. அதுங்க ஒத்துமையா இருக்குது. அதனாலதான் அதுங்க பிசாசனுடைய ராஜரீகத்தை வேகமா கட்டிட்டு இருக்கு. வெக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. உண்மையாலே ஒரு பிசாசு சொல்லிச்சான், நாங்க ஒரு ஊழியம் செய்வோம். என்ன ஊழியம் செய்வேன்? சபையை போய் கெடுக்கிறது தான் எங்க ஊழியம். என்ன ஊழியம்? சபையை போய் கெடுக்கிறது தான் எங்க ஊழியம். சரி, கெடுக்கிறதுக்கு என்ன செய்வேன்? சபைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற ஆத்துமாக்குள்ள போயிடுவேன். நான் போயிட்ட உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு தூக்கம் வரும். என்ன வரும்? அப்படிதான் இப்ப நிறைய பேருக்கு வருது. அப்படிதான் இவ்வளோ சவுண்டு வச்சு இவ்வளவு கத்துறோம், ஆனா தூக்கம் எங்க இருந்து? இதெல்லாம் உருப்படுமா? சான்ஸே கிடையாது. தூக்கத்தை வர வச்சிருவோம். தூக்கத்தை வர வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கோட்டு வாய் வருது தெரியுமா? சபைக்குள்ள கொஞ்சம் வாயை கூட மூடிட்டு கோட்டு வாய் விடாது. திறந்த உடனே எங்களுக்கு இங்க ஆவியெல்லாம் அணைஞ்சு போயிடும். இது கோட்டு வாய் விட்ட உடனே பக்கத்துல இருக்கிறது, நீங்க பாருங்க, ஒருத்தர் கோட்டு வாய் விட்டா, ஆமா, அது பிசாசு சொல்லுதான், அந்த கோட்டு வாயில தான் எங்களுடைய பவரே இருக்கு, அட்டாக் பண்ணும். நீ கோட்டு வாய் விட்ட உடனே அதுல இருந்து வர, அந்த கோட்டு வாயில இருந்து வர, அதுலதான் அதன பிசாசனுடைய வல்லமையே இருக்கான். பிசாசு இதை சொல்லுது. இது அவங்களை அட்டாக் பண்ண இவங்களுக்கு தூக்கம் வந்துடும், வசனம் உள்ள போகாது. அடுத்து அவங்க கோட்டு வாய் விட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள பிசாசனுடைய தந்திரம் பாருங்க. ஆனா நீங்க வசனத்தை வாசித்து 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 அதன்படி நடப்பீங்கன்னா, இன்னைக்கு சொல்றேன், பிசாசு உங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டி. வசனம் என்பது பட்டயங்க. அந்த பட்டயத்தை நம்ம எடுக்கணும். ஒரு தேவனுடைய சபையில பாத்தீங்கன்னா, பிசாசு பிடிச்ச ஒரு வாலிபன் வந்துட்டானா. ஒரே ஆராதனையில அலறி கத்திட்டு ஓடி போய் வெளியே நின்ட்டானா. சபை வெளியே வாசல். பாஸ்டர் இங்க வா, உள்ள வான்னு. நான் வரவே மாட்டேன். உள்ள வரியா இல்லையா? நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? உன் சபையில இருக்கிற பட்டயத்தை தூக்கி நீ வெளியே போட, அப்பதான் வருவேன். அப்பதான் இவருக்கு புரிஞ்சுதான், ஓ, வசனம் என்ற பட்டயம் நம்ம சபைக்குள்ள இருக்கு. சபையில இருக்கிற பிள்ளைகள் வசனத்தை வாசிக்கணும், கை கொள்ளணும். ஏன் என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கல? எப்படி உன்னை ஆசீர்வதிப்பாரு? மூதேவியா இருந்தா எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு? எப்படிங்க ஆசீர்வதிப்பாரு? வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் வேதத்தில தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்யறது எல்லாம் வாய்க்குமா. அவன் செய்யறது எல்லாம் வாய்க்குமா. அவன் எடுக்கிற காரியம் எல்லாம் ஜெயமாய் முடியும். அவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் இன்னைக்கு சபைக்கு வரும்? தரித்திரத்துல இருக்கிறோம். இன்னைக்கு சபைக்கு வரும். ஏன் நமக்கு வறுமை? ஏன் இன்னைக்கு கஷ்டம்? ஏன் இன்னைக்கு கவலை? ஏன் இன்னைக்கு கண்ணீர்? ஏன் இன்னைக்கு வேலை இல்லை? ஏன் இன்னைக்கு கடன் பிரச்சனை? இந்த வேதத்தின்படி நடக்கிற ஒரு மனிதனுக்கும் இன்னைக்கு சொல்றேன், இடரல் வரவே வராது. ஹல்லேலூயா சொல்லுங்க. வேதம் அதான் சொல்லுகிறது. இடரல் வந்தாலும் அந்த இடரலில் அவன் விடாதபடி எழுந்து நிற்கக்கூடிய அளவிற்கு இந்த வசனத்திலே வல்லமை உண்டு. ஒரு மனிதனுக்கு நேரா இந்த வசனம் போகுமானால், அவன் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்க கூடிய அளவிற்கு வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. அதனாலதான் உங்களை வசனத்தை படிங்க 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 படிங்க. வசனத்தையே தொடர்றதே கிடையாது. ஆனா பைபிள் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஓ, இவர் பயங்கரமா படிக்கிறாரு போல. இப்பெல்லாம் மாடலா ஆயிடுச்சு, ரொம்ப குட்டியா வச்சுக்கிறாங்க பைபிள். ஸ்டைலு, உன் ஸ்டைல தூக்கி எங்க தெரியுமா? ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா நரகத்துக்கு தான் போகணும். அதுல ஒண்ணுமே தெரியல, எழுத்தே தெரியல, இப்படி வச்சு படிக்கிறோம். பைபிள் எடுத்துட்டு வர்றதுக்கு கஷ்டம், அசிங்கம். இன்னைக்கு நான் சொல்றேன், எங்க போனாலும் பைபிள் இல்லாத போக மாட்டேன். ஒரு கடைக்கு போனா கூட எங்க வீட்டுல கேட்டு பாருங்க,
ஒரு கடைக்கு போனா கூட அங்க இந்த வேதம் தாங்க நம்மளை பாதுகாக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேத வசனம் இல்லைன்னா இந்த உலகத்துல நீ பாதுகாப்போடலாம் வாழவே முடியாது. வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. ஆமா, பைபிள் இல்லாத எங்கேயும் போகவே கூடாது. வேலைக்கு போறீங்களா, பைபிள் எடுத்துட்டு போங்க. வீட்டில் படிக்க ஒரு பெரிய பைபிள் வச்சுக்கிங்க. உங்க பேக்கில் ஹேண்ட் பேக்கில் ஒரு சின்ன பைபிள், சின்ன ஹேண்ட் பேக்னா சின்ன பைபிள் வாங்கிங்க. எவ்வளவு காசு செலவு பண்றாங்க. ஒரு கிறிஸ்மஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புடவைய ஜிகி ஜிகி ஜிகின்னு எடுக்கிறோம் இல்லையா? புடவையுடைய விலையை, ஒரு பைபிள் எவ்வளோங்க? ஒரு பைபிளுடைய விலை ரேட் எவ்வளோ? இது வாங்க முடியாதா? எதை உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறீங்களோ ஃபர்ஸ்ட் பைபிள் வாங்கி கொடுங்க. சிறுந்தேரி வாங்கி கொடுக்குறோம், பிஸ்கெட்டு, பாதாம், பிஸ்தா, இதெல்லாம் எதுக்கு? உன் பிள்ளை ஆவியில, வார்த்தையில, வசனத்துல பலப்பட வேண்டும். அப்படி வளர்ந்தாதான் உன் பிள்ளை கர்த்தருக்கு கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாறும். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாம் சீரானதா இருக்கும். அந்த வார்த்தையின்படி உன் பிள்ளை படிச்சு 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 அதை கை கொண்டு அந்த வழியாய் நடக்கிற, சும்மா படிக்கிறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கணும். எல்லாரும் படிச்சிடலாம், நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், எல்லாரும் படிச்சிடலாம். அதன்படி நடக்கணும். நடந்தாதான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சபைக்கு 6 மாசம் வந்துட்டு 6 மாசம் வரல, வசனத்துல பலப்படல. வசனம் ஒருத்தருக்குள்ள இருக்குமானால் இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரியவே மாட்டோம். தன் கூட்டை விட்டு திரிகிற, சொல்லுங்க, தன் கூட்டை விட்டு குருவி பறந்து போயிடுச்சுன்னா அப்படியே திரிஞ்சுட்டே இருக்குமா. வசனம் உள்ள இருந்தா நீ இடரல் அடைய மாட்டேன். இன்னைக்கு சொல்ற வசனம் உனக்குள்ள இருந்தா ஒரு நாளும் ஒரு மனிதனுக்குள்ளேயும் எப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டம், இழப்பு, கண்ணீரின் பாதை வந்தா கூட அவங்களுக்கு இடரலே வராது. இடரலே வராதுங்க, இடர மாட்டாங்க. தெளிவு இருக்கும், புத்தி இருக்கும், ஞானம் இருக்கும். இது ஏன் என் வாழ்க்கையில நடந்தது, இது ஏன் என் வாழ்க்கையில சம்பவித்தது அப்படின்ற தெளிவு நிச்சயமா. ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் அனுமதிக்கப்படுகிறது, வசனத்தை படிச்சா அதுக்கு கண்டிப்பா என்ன வரும்? பதில் வரும். வசனத்தை படிக்கிறவனுடைய ஆத்துமா எப்பொழுதும் செழிப்புள்ளதா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆத்துமா எப்பொழுதும் உயிர்ப்பிக்கப்பட்டதா இருக்கும். அந்த ஆத்துமாவில் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா உலர்ந்து போனதா இருக்காது. எசேக்கியேல் உலர்ந்த எலும்பை பார்த்து என்ன சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அந்த உலர்ந்த எலும்பு எதுக்கு தெரியுமா அடையாளமா இருக்கு? நம்முடைய வாழ்க்கைக்கு அது அடையாளமா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆவிக்குண்டான வாழ்க்கை உலர்ந்து போய் இருக்குது. அனலும் இல்லாம, குளிரும் இல்லாம, கர்த்தருடைய வார்த்தை நேர அந்த எலும்புகளுக்குள்ள போச்சு. அந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவனும் சதையும் நரம்பும் ஆவியும் உண்டானது. அவ்வளவு வல்லமை இருக்கு கர்த்தருடைய வார்த்தையில. கரங்களை தட்டி நல்ல உற்சாகத்தை கொழுந்து விட்டு ஏறின நேரம் எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குதா? உக்காந்துருங்க, உக்காந்துருங்க, பைபிள் எடுத்து வாசிங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஒரு சகோதரி வந்தாங்களா, மாஸ்டர் நான் 5 மணி நேரம் ஜபிக்கிறேன். ஐயோ ரொம்ப குட், ஊழியக்காரங்க நாங்கள் கூட 5 மணி நேரம் ஜபிக்க முடியலையே. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். சரி, எத்தனை மணி நேரம் பைபிள் வாசி? அதுதான் பாஸ்டர் முடியல. சரி சரி சரி, நீ வா. கையை வச்சாராம், ஒரு ஆவி உள்ள இருந்து வருதான். வசனம் அதுதான் சொல்லுகிறது. வசனத்தை கேட்காதவன் ஜெபிக்கிற ஜெபம் அருவனுப்பானது. நீ ஜெபிச்சினா வாந்தி பண்ணி போடுவாரு. உன் ஜெபம் அவருக்கு அருவருப்பு. வெறும் ஜெபம் 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 ஜெபம். பைபிள் இல்லை, முதல் பைபிள் வாசிக்கணும். காலையில கண் விழித்த உடனே நீங்க விழிக்கிறது எது தெரியுமா? இந்த வேத புத்தகத்துல தான் உங்க கண் விழிப்பு இருக்கணும். எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு ஒரு டம்ளர், தப்பு கிடையாது, டீயை போட்டு குடிச்சிட்டு நல்லா இன்னும் தூக்கத்தில் வேத புத்தகத்தை திறந்து, உண்மையா சொல்றேங்க, இதை வாசிக்க வாசிக்க என்னுடைய வாழ்க்கையில இன்னும் 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 நான் வாசிக்கணும். ஆண்டவர்கிட்ட அழுவ, ஆண்டவரை இன்னும் எனக்கு கற்றுத்தாங்க. வேதத்தை அணைச்சிக்கணும் மார்போடு. என்னைக்காவது வேதத்தை கட்டி பிடிச்சி, ஆண்டவரே எனக்கு இதை கற்றுத்தாங்க. யாராவது செல்போனை கட்டி பிடிச்சிக்கினே தூங்குறோம்.
சில பேர் தலைக்காணி பக்கத்திலேயே இருக்கும் செல்போன், அதுதான் ஜீவன். என்னைக்காவது இந்த வேத புத்தகத்தை மார்போடு அணைத்து முத்தமிட்டு படிக்கிற வசனத்தை முத்தமிட்டு, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதே என்று முத்தமிட்டு அதை தழுவி வாசித்து இருக்கிறோமோ? அதுதான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நேசிக்கிறவனுக்கு, நேசித்து வாசிக்கிறது ஒன்று இருக்குது. உங்க நேசம்லாம் அந்த வேதத்தின் மீது இருக்கணும். தாகம் வரணும், வாஞ்ச வரணும். வேதத்தை நேசிக்கணும். எல்லாத்தை விட, உன் குடும்பத்தை விட, உன் வசதியை விட, உன்னுடைய ஆஸ்தியை விட, உன் உறவுகளை விட இந்த வசனத்துக்கு நீ அதிக நேரத்தை செலவிடுவாய். ஆனால் உன்னுடைய ஆத்துமா ஜீவனோடு இருக்கும் எப்பொழுதும். அதுல ஒரு உயிர்ப்பிப்பு எரிந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு வீடு குடும்பம் சோறாக்குறது, கழுவுறது, மொழுவுறது, தேய்க்கிறது, எவ்வளவு வசனம் படிச்சோம். வசனமே படிக்க முடியல சிஸ்டர். முன்ன மாதிரி சோறு துண்ணு முடிஞ்சது இல்லையா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. கரெக்டா என்ன ஆயிடுது? மாம்ச பசி எடுத்துக்கிறது, மாம்ச பசி. ஆனா ஆவியில பசி வரல. ஆவி அப்படியே வசனம் இல்லாத உலர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலர்ந்து போன அந்த ஆவியை வசனத்தினால உயிர்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல 113 வாசிமா.